வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து அரசு வழியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு மற்றும் மதிய உணவு முழுமையாக தீர்மானித்து முழுமையாக அட்டவணையாக மெனு கார்டாக கொண்டு வந்து சுகாதாரமாக வழங்குவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் முழுமையாக சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் முழுமையாக போய் சேர்ப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். திங்கட்கிழமை தோசை, இட்லி, அதற்குரிய சட்னி, சாம்பார், ஒரு முட்டை வழங்குவதற்கும் மதிய உணவு சாதம், சாம்பார், ரசம், பொரியல், தயிர் அனைத்துமே முழுமையாக குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கும் ஒரு முட்டை வழங்குவதற்கும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை பூரி மற்றும் உருளைக்கிழங்கு குருமா, ஒரு முட்டை வழங்குவதற்கும் மதிய உணவு சாதம், சாம்பார், ரசம், பொரியல், தயிர், ஒரு முட்டை வழங்குவதற்கும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். புதன்கிழமை புட்டு மற்றும் கடலைக்கறி, ஒரு முட்டை வழங்குவதற்கு அங்கீகாரம் மற்றும் மதிய உணவு அசைவ உணவு சார்ந்த உணவுகளை பரிமாறுவதற்கும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். வியாழக்கிழமை அடதோசை மற்றும் சாம்பார், சட்னி மற்றும் மதிய உணவு முழுமையாக சாதம், சாம்பார், ரசம், பொரியல், தயிர், ஒரு முட்டை வழங்குவதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை முழுமையாக குழந்தைகளுக்கு சப்பாத்தி மற்றும் முட்டை வழங்குவதற்கும் அதற்குரிய குருமா வழங்குவதற்கும் மதிய உணவு சாதம், சாம்பார், ரசம், பொரியல், தயிர், அதற்குரிய ஒரு முட்டை வழங்குவதற்கும் அங்கீகாரம் கண்டிப்பாக இது மெனு கார்டாக கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஏற்ப சுகாதாரமாக கொண்டு வரவும் மற்றும் சனி ஞாயிறு முழுமையாக விடுமுறை அளித்து அக்குழந்தைகள் குடும்பத்தோடு சேர்ந்து விளையாடுவதற்குரிய அங்கீகாரம் இது முழுமைப்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்ப காலை 11 மணிக்கு அவர்களுக்கு ஏற்ப கேன்டீன், அரசினுடைய கேன்டீன் அங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இது முழுமையாக குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு கேக் மற்றும் அதற்குரிய பப்ஸ் வழங்குவதற்குரிய ஒரு சான்றிதழ் அளிக்க வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ குழந்தைகள் அவர்கள் ஆசைப்படுகின்ற அனைத்துமே எதுவும் வாங்கி கொடுக்க முடியாமல் எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு ஒரு பொருளாதார ஒரு மிகப்பெரிய அளவில் விலையேற்றின் காரணமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய வாய்ப்பாக ஏற்படுத்தப்படும். என்றைக்குமே அரசாங்கம் ஒரு தாய் வீடாக ஒரு பிரதிபலிப்புக்குரிய பங்களிப்பு இந்த சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக இங்கு நான் பதிவிடுகின்றேன். நன்றி.